திமுகவா நாம் தமிழர் சீதாலட்சுமியான இந்த களத்துல பாத்துக்கலாம் அப்படிங்கிற முடிவோடு இருக்க. இந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய திமுக காரங்களும் எங்களோட உறவுகள் தான். பெரியார் கொள்கை ஏற்றுக்கிறனா ஏற்றுக்கலையா அப்படிங்கிறது தேவையே இல்லை. நான் பிரபா நாம் தமிழர் கட்சி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வேட்பாளர் சீதாலட்சுமி அண்ணன் சீமான் அவர்கள் அந்த களத்தில் நிறுத்தப்பட்டிருக்கேன். இன்றைக்கு வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக 3 நாட்களுக்கு முன்பே நாங்க அனுமதிக்கு கேட்டிருந்தோம். அதாவது சூரம்பட்டி 4 சாலையிலிருந்து உறவுகளோடு நடந்து சென்று வேட்புமனு தாக்கல் செய்யலான்னு. இன்றைக்கு காலையில உங்களுக்கு அதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்க என்ன சொல்றோம், சட்டத்தை மதிக்கணும். ஏன்னா அண்ணன் சீமான் அவர்கள் அதை தான் எங்களுக்கு சொல்லியிருக்காரு. நாங்க சட்டத்தை மதிக்கிறோம். நான் தனி ஒருவளாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்யறேன். திமுக அராஜகத்தினுடைய தொடக்கத்தை இப்ப ஈரோடு இந்த கிழக்கு இடைத்தேர்தலில் செய்ய தொடங்கிட்டாங்க. எப்படி சொல்றேன்னா, நேற்று தனியாக ஒரு பதாகை வச்சுட்டு ஒரு ஓரமா நின்னக்கூடிய எங்களுடைய 8 உறவுகள் மீது நேற்று வழக்கு போட்டிருக்காங்க. அப்போ இது எப்படி சரியா இருக்கு? அதாவது ஏதாவது ஒரு இடைஞ்சல் பண்ணிருக்கணும், ஏதாவது தவறுகள் பண்ணிருக்கணும், எதுவுமே செய்யாம ஆனா நீங்க வழக்கு போட்டு அவங்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துறீங்க அப்படின்னா இது பெரிய அராஜகம் தானே. அப்ப போன வருட தேர்தல் அப்போ மக்களை பட்டியல் அடைப்பது போல அடிச்சு வச்சீங்க. ஆனா இப்ப என்ன பண்றீங்க, மக்களை சந்திக்கவே கூடாதுன்ட்டு வரக்கூடிய உறவுகளை அமைதியா நின்று ஒரு நிக்கக்கூடிய உறவுகள் மேல் கூட வழக்கு போடுறீங்க, பதிவு செய்யறீங்க அப்படின்னா திமுக முழுக்க முழுக்க இந்த மண்ணுக்கு எதிரான மக்களுக்கு எதிரான ஒரு வேலையை செய்துன்னு சொல்ற. அதனால சட்டத்தை மதிக்கிறோம். நம்ம அதுல மீறி எதுவும் செய்ய போறது இல்லை. என்னோட வந்த உறவுகள் வருவாங்க, அவங்கவுங்க தனியா நிப்பாங்க. ஆனா நான் ஒற்றை ஆளாக சென்று வேட்புமனு தாக்கல் போறேன். திமுகவா நாம் தமிழர் சீதாலட்சுமியான இந்த களத்துல பாத்துக்கலாம் அப்படிங்கிற முடிவோடு இருக்க. எவ்வளவு வழக்குகள் பாய்ந்தாலும் அது என் மீது மட்டும் பாயட்டும். ஆனால் எந்த உறவுகள் மீதும் எந்த தவறும் செய்யாத உறவுகள் மீது இந்த திமுக ஒருபோதும் வழக்கு பதியக்கூடாதுங்கிற எச்சரிக்கையை நான் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் விடுக்கிறேன். சின்னம் எங்களுக்கு தலைமையில மாலை உறுதிப்படுத்திடுவாங்க. என்ன இதுவரைக்கும் சின்னம் உறுதி ஆகாம தான் இருக்கு. தலைமை இப்ப இன்னைக்கு மாலை கூட அங்க பேச போயிட்டு இருக்காங்க. இல்ல தலைமையிலிருந்து வந்திருக்காங்க, படிவம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா மாலை இன்னும் மீண்டும் உறுதிப்படுத்துறதுக்கான அவங்க முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க. மாலை உறுதியாக சொல்லிடுவாங்க. அது அண்ணன் என்ன முடிவு செய்து சொல்லுவாங்க, அதை பற்றி எனக்கு தெரியும். சீமான் அண்ணன் வேட்புமனு தாக்கல் முடிஞ்சு பரிசீலனை முடிஞ்சு தொடர்ச்சியா களத்துல இருப்பாரு. இப்ப அப்படி வரப்ப ஈரோடு கிழக்கு தொகுதி பெரியார் மன்னன் சொல்லப்படுது. இப்ப பெரியார் பத்தி பேசக்கூடிய சர்ச்சைக்கு அவருக்கு எதிராக கண்டனம் அதிகமா இருக்கு. அப்படிங்கிறப்ப பிரச்சாரத்துக்கான எதிர்ப்பு அதிகமா இருக்குங்களா திட்டமிட்டு இருக்காங்க. இது தமிழர் மண்ணுங்க. இந்த தமிழர் மண்ணில் ஒரு தமிழன் லட்சியத்தை எடுத்துட்டு இந்த களத்துல நிக்கிறது அப்படிங்கிறது பெருமைக்குரிய விஷயம். இந்த தமிழர் மண்ணில் இருக்கக்கூடிய ஈரோட்டு மக்களை சொல்றாங்க. அதனால அதெல்லாம் ஒரு சிக்கலை எதுவா இருந்தாலும் எதிர்கொள்ளுவாங்க. கடந்த இடைத்தேர்தலில் கூட பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு. திட்டமிட்ட வன்முறையை நாம் தமிழர் மீது கட்டமைக்கணும் அப்படிங்கறதுக்காக திமுக செய்கின்ற வேலைதான். அது நான் தெளிவா சொல்வேன். இந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய திமுக காரங்களும் எங்களோட உறவுகள் தான். எங்களுக்கு தத்துவம் தான் பிழையா இருக்கு, சித்தாந்தம் தான் பிழையா இருக்கு, தலைமை தான் பிழையா இருக்கு. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமை எல்லாத்துக்கும் மூல காரணம்னு திமுக கொடுமையான ஆட்சி, அராஜக ஆட்சின்னு தான் நான் சொல்வேன். அதை வேரோடு பிடுங்கி எரியாம இந்த மண்ணுல எங்களுக்கு வேற பணியே இல்ல. அதற்கான வேலை திட்டங்களோடு தான் நான் இந்த களத்துல நிற்கிறேன். நான் இந்த களத்துல நிற்பது, அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கு செய்கின்ற சேவை. அந்த அரசியல் எளிய மக்களுக்கு, உழைக்கின்ற மக்களுக்கு இந்த மண்ணுக்காக செய்யணும்னு வந்திருக்கேன். இதுல பெரியார் கொள்கை ஏற்றுக்கிறனா ஏற்றுக்கலையா அப்படிங்கிறது தேவையே இல்லை. நான் பிள்ளையாக அண்ணன் செந்தமிழன் சீமானுடைய வழிகாட்டுதல இந்த களத்தில் நிற்கிறேன். நாம் தமிழர் கட்சி அனைத்து மக்களுக்குமானது. நாம் தமிழர் அரசியல் அனைத்து உயிர்களுக்குமானது. இந்த 50 ஆண்டு 60 ஆண்டுகளாக அப்படியே கேவலப்படுத்தி இந்த வச்சிருக்கிற நிலையை புரட்டி போட வந்த பிள்ளைகளாக தான் நாம் தமிழர் பிள்ளையாக, வேட்பாளராக அண்ணன் சீமானவருடைய தங்கையாக நான் இந்த களத்தில் நிற்கிறேன்.